கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலவெளியில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 139 சங்கீதம் 23வது வசனத்திலே வராக வாசிக்கின்றோம். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு கிறிஸ்தவனாய் காணப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிறவர்கள் நாட்களில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே ஒரு ஜெபமாக இந்த வேத வசனம் காணப்பட வேண்டும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் என்று நம்முடைய ஜெபம் இருக்கட்டும். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுடைய மனமும் ஏதோ ஒரு காரியத்தை சிந்தித்துக் கொண்டுதான் காணப்படுகிறது. நித்திரைக்கு கடந்து செல்லும் பொழுதும் அந்த நேரத்திலும் கூட சிந்தனைகள் தொடர்கிறது. இருதயமும் மனதும் இவை ரெண்டுமே நம்முடைய ஆத்மா சம்பந்தப்பட்ட காரியமாய் காணப்படுகிறது. சிந்தனையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க பழகிக் கொள்வது நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் பிரயோஜனம் உள்ளது. ஏனென்றால் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் என்று நினைத்தேன் என்று அநேகர் சொல்லிக் கொள்வார்கள். இதுதான் ஒரு கற்பனை அல்லது நமக்குள் நாமே சிந்திக்கின்ற ஒரு திறன். ஆனால் காரியம் வேறமாக இருக்குமானால் எவ்வளவு பெரிய பாவம் நாம் செய்திருக்கிறோம். வெளிப்புற காரியங்களை வைத்து அவர் நல்லவர் அல்ல என்று சிலரே நாமே கணக்கு போட்டு விடுவதுண்டு. ஒரு வகையில் இதுவும் ஒருவரை நியாய தீர்ப்பதற்கு சமமாய் காணப்படுகிறது. இவைகளுக்கெல்லாம் நம்மை விலக்கி நம்முடைய ஆத்துமாவை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். பரிசுத்த சுவிசேஷ பாகத்திலே வாசிக்கின்றதான பொழுது நண்பர்கள் சுமந்து வந்ததான திமிர்வாதக்காரனை நோக்கி, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டு என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன பொழுது அங்கு காணப்பட்டதான வேத பாரகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெய்வ தூஷணம் பேசுவதாக அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருந்தனர் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் தங்களுக்குள் இப்படி சிந்திக்கிறார்கள் என்று இயேசு உடனே தம்முடைய ஆவியிலே அறிந்து என்ன சிந்திக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்கிறார். நம்முடைய சிந்தனைகளை இனி ஒருவர் எந்த ஒரு மனிதனாலும் ஒரு நாளும் அறியவே முடியாது. ஆனால் நம்முடைய உள்ளத்தில் எழும்புகிற சகல விதமான சிந்தனைகளையும் அறிகிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் சிந்திப்பதில்லை. மனிதர்களுடைய இருதயத்திலிருந்து எதுவெல்லாம் புறப்படுகிறது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய பட்டியலையே சுவிசேஷ பாகத்தில் அவர் போட்டு இருக்கிறார். இவைகள் எல்லாம் நினைவில் தோன்றும் பாவங்களாகும். மனிதர்கள் வீணராவது சிந்தனைத்தான் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் அழகாக சொல்லுகிறார். பாவம் திடீரென்று எந்த மனிதருடைய வாழ்க்கையிலும் முளைத்தெழும்புவது கிடையாது. அது கண்கள் காதுகள் வழியாக உள்ளே செல்கின்றது என்றாலும் சிந்தனையில் தான் அது உருவெடுத்து அது பெருகுகிறது. அதை கர்த்தர் நன்றாக அறிகிறார். சிந்தனையில் தகாத எண்ணம் நம்மை மீறி எழுகிறது என்று சொன்னால் உடனே அந்த நேரத்திலே ஆண்டவரை, இந்த அழுக்கை இந்த பாவத்தை நீக்க என்னால் முடியாதானால் நீரே என் சிந்தனையை உமது சிந்தனையால் நிரப்பும் என்று சொல்லி தெய்வ சமூகத்திலே நாம் செபிக்கின்றதான பொழுது நிச்சயமாக கர்த்தர் தம்முடைய சிந்தனையினால் நம்மை நிறைப்பார். சிந்தனை அழுக்காக தேவையில்லாதாக காணப்பட்டாலும் உடனே அவைகளை அறிக்கை செய்து சரி செய்கிறதான பொழுது நம்முடைய இருதயமானது ஒளிவு மறைவற்ற ஒரு சுத்த இருதயமாக சுத்திகரிக்கப்படும். சிந்தனை சுத்தமாய் காணப்பட்டால் நம்முடைய வாழ்க்கையும் சுத்தமாய் காணப்படும். இதற்கு நாம் செய்யக்கூடிய ஒரே காரியம், சங்கீதக்காரர் தாவீது ஜெபித்த அந்த ஜெபங்கள் நம்முடைய வாழ்க்கையில எழும்ப வேண்டும். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் என்று நம்மை தெய்வ சமூகத்தில் இந்த காலை பொழுதில் நம்மை ஒப்பு கொடுக்கிறதான பொழுது நிச்சயமாக கர்த்தர் தேவையில்லாத சிந்தனையிலிருந்து நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவன் நமக்கு ஆலோசனை கர்த்தராய் கூடவே இருந்து வழி நடத்துவார். தாழ்த்துவோம், ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் நல்ல தொகுப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறப்பா. நீர் பரிசுத்தம் உள்ளவர். எங்களுடைய இருதயத்தில் காணப்படுகிற சகல விதமான தேவையில்லாத சிந்தனைகள் முற்றிலுமாய் மாற்றப்பட்டு உம்முடைய சிந்தனையினால் நிரப்பப்பட
பரிசுத்த ஆவியானவர் நீர் கிருபை செய்வீராக. நல்ல இருதயமாக நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளையே எடுத்துக்காட்ட தகப்பனே, அப்படிப்பட்ட கிருபைகளை இந்த காலை பொழுதிலே யாவருக்கும் நீர் கிருபை செய்யுங்க ராஜா. தேவையில்லாத பாவ கரைகள், தேவையில்லாத பாவ சிந்தனைகள் உண்டாகிற சகலவிதமான பாவங்களையும் தகப்பனை நீர் முற்றிலுமாய் மாற்றுவீராக. நம்முடைய தூய இரத்தத்தினால் யாவரையும் சுத்திகரிங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.